அன்பர்களே, இந்த பதிவில் நாம் தமிழர்களின் வாழ்வியலாக இருந்த ஆசீவகம், ஐயனார் வழிபாடு சமயமாக தோற்றம் பெற்றது எங்கு, எப்போது என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. தத்துவ அறிவு என்பது ஆய்தல், தோய்தல், தெரிதல், தெளிதல் ஆகியவற்றின் மூலம் பொருள்கள், நிகழ்ச்சிகள், மானுட வாழ்வு ஆகியவை பற்றி தத்துவ விசாரணை செய்வதால் ஏற்படும் அறிவு தொகுதி ஆகும். இவ்வாறான அறிவு தொகுதிகளுக்கிடையே முரண்கள் காணப்பட்டால் அம்முரண்களுக்கு அமைதியும் விளக்கமும் தந்து எல்லா அறிவு தொகுதிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு முழுமையை காண்பது தத்துவ அறிவின் தலையாய பணியாக இருக்கிறது. தமிழ் மரபில் தோன்றிய தமிழர்களுக்கான ஆசீவகம் வாழ்வியலை உருவாக்கியவர்கள் என்றும் அதனை வழிநடத்தியவர்கள் என்றும் எண்ணற்றோர் இருந்தாலும் அவர்களில் தமிழ் மக்கள் முதன்மை தந்து தங்களது வழிபடு தெய்வமாக, குலதெய்வமாக கருதி ஊர்ப்புற காவல் தெய்வமாக்கி வணங்கி வருவது பூரணை பொற்களை உடன் அமர்ந்த பூரண ஐயனாரைத்தான். இவரே அறப்பெயர் சாத்தன். காலப்போக்கில் புத்தரின் பௌத்தம், மகாவீரரின் ஜைனம் போன்ற சமயங்கள் தோன்றி தமிழ் மண்ணில் தாக்கத்தை ஏற்படுத்த முற்பட்டபோது தமிழர்களின் ஆசீவகம் வாழ்வியலை தமிழ் மரபு சமயமாக்கி ஆசீவகம் சமயத்தை உருவாக்கியவர் மர்கலி கோசாலர். இவரே வீர சான்றாண்மையாளர். இவரும் ஒரு ஐயனார்தான். இவர் ஆசீவகம் சமயத்தை தனது ஊழ் கோட்பாடுடன் பூரண ஐயனாரின் தற்செயல் கோட்பாட்டையும் நற்கணிய ஐயனாரின் அணுவியல் கோட்பாட்டையும் இணைத்து ஆசீவக தமிழ் மரபு சமயத்தை கட்டமைத்தனர். இவர்களில் வாழ்ந்த காலமாக கிமு 6ஆம் நூற்றாண்டை குறிப்பிடுகிறார்கள் சமய ஆய்வாளர்கள். இவற்றிற்கு வலுவான ஆதாரமாக பண்டிதர் அயோத்திதாசரின் கருத்தும் உள்ளது. அக்கால தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்ற போர்களாலும் படையெடுப்புகளாலும் இனக்குழு மோதல்களாலும் மனம் தளர்ந்து உடல் சோர்ந்து அமைதி இழந்த தமிழ் மக்கள் நம்பிக்கையோடு பற்றி கொண்ட தெய்வம் ஐயனார். அவர் இன்றளவும் பற்றி கொண்ட மக்களை பாதுகாக்கும் தெய்வமாக இருக்கிறார். ஐயனார்களும் கருப்பசாமிகளும் தமிழ் மக்களின் தவிர்க்க முடியா காவல் தெய்வங்கள். இவர்களே 18 படிநிலைகள் கடந்தவர்கள், 18 குற்றங்களை கடந்தவர்கள். ஆகவே இவர்களே ஆதி 11 சித்தர்கள். இவர்கள் வழிவந்தவர்களே ஆதி 11 சித்தர்கள். இவர்கள் யானை மற்றும் குதிரை மீதேறி காவல் செய்தனர் என்றெல்லாம் நம்பினர். அவ்வாறான அதிசய அற்புத அருங்காட்சிகளை எல்லாம் பலரும் தங்கள் வாழ்நாளில் கண்டு அதிசயித்தும் உள்ளனர். செண்டாயுதம் ஏந்தியவராக ஐயனார் திகழ்கிறார். ஐயனார் கை செண்டைத்தான் தமிழ் பாண்டிய மன்னர்கள் தங்களது லட்சணைகளிலும் நாணயங்களிலும் நடுவமாக பயன்படுத்தி வந்தனர். காலந்தோறும் மக்கள் மனம் கவர்ந்த வீரர்கள் மறைந்த பின்னர் ஐயனார் கோயில்களில் கருப்புக்களாகவும் சுடலை மாடன்களாகவும் ஆனார்கள். இவர்களுள் காத்தவராயனும் மதுரை வீரனும் இன்னும் பலரும் கூட ஐயனாரின் 21 பந்திகளில் இடம்பெறுகிறார்கள். தமிழர்களால் காவல் தெய்வமாக வணங்கப்படும்
18ஆம் படி கருப்ப சாமி ஆசீவக தெய்வமாகவே திகழ்கிறார் என்பதோடு ஐயனாரின் 21 பந்திக்கூட்ட தளபதியாகவும் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்கெல்லாம் ஐயனார் இருக்கிறாரோ அங்கெல்லாம் கருப்பசாமியும் இருக்கிறார் என்பது தவிர்க்க முடியாத உண்மையாக உள்ளது. தமிழர் வழிபாட்டில் தவிர்க்க முடியா அங்கமாக இருக்கும் ஆசீவக வழிபாடு, அதாவது ஐயனார் வழிபாட்டில் 7 முனிகள் வழிபாடும் 7 கன்னிகள் வழிபாடும் இடம்பெறுவதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த 7 முனிகளும் 7 கன்னிகளும் ஐயனாரின் 7 ஆண் பிள்ளை பெண் பிள்ளை என கருத்தில் கொண்டே வணங்கப்படுதலே வழக்கமாக உள்ளது. ஐயனாரின் பிள்ளைகளான 7 முனிகளில் மூத்த பிள்ளையான பொய் சொல்லா மெய் ஐயனார்தான் இன்று மெய்யப்பன் என்ற பெயர் தாங்கி தமிழர்களின் வழிபடு தெய்வமாக கோயில் கொண்டுள்ளார்கள். மேலும் ஐயனார் வழிபாட்டு சமயமான ஆசீவகம் சமயமாக கட்டமைக்கப்பட்டதோடு தமிழ்நாட்டில் மைய பகுதியாக திகழும் திருச்சியில் உள்ள திருப்பட்டூரில் வைத்து அரங்கேற்றம் செய்யப்பட்டு திருவெள்ளரையில் தோற்றம் கண்டது எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.